குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நாடத்து குகன்வேல். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 16/8/2025 ஆடி மாதம் 31ஆம் நாள் சனிக்கிழமை, தக்ஷணாயனம், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:04. கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று அதிகாலை 1:40 வரை சப்தமி, பின்பு இரவு 11:13 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று காலை 8:26 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாம யோகம் இன்று காலை 10 வரை விருத்தி, பின்பு துருவம். கரணம் இன்று அதிகாலை 1:40 வரை பவம், பின்பு பிற்பகல் 12:27 வரை பாலவம், பின்பு இரவு 11:13 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 8:26 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய ராசி இன்று காலை 8:26 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. கன்னி ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண், ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட காரிய தடைகள் நீங்கும். விரதாதி விசேஷங்கள் கார்த்திகை விரதம் மற்றும் தேய்பிறை அஷ்டமி திதி மற்றும் கோகுலாஷ்டமி. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த நாளாக போற்றப்படுவது கோகுலாஷ்டமி. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திர வம்சத்தில் அவதரித்தவர். ஸ்ரீ ராமபிரான் சூரிய வம்சம், ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சந்திர வம்சத்தில் அவதரித்தவர். ஆக இந்த கோகுலாஷ்டமி நாளில் உங்களுடைய சங்கடங்கள் தேய்ந்து போக, உங்களுடைய கஷ்டங்கள் விலக, மனித குலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துக்கங்களும் நீங்க, சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கை அமைந்திட ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை ஆத்மார்த்தமாக ஒரு துளசி இலையை வைத்து தண்ணீர் வைத்து வழிபட்டாலும் அதனை ஏற்றுக்கொள்வார். கீதையில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நான் துளசியாக இருக்கிறேன் என்கிறார். யார் ஒருவர் பக்தியோடு எனக்கு தீர்த்தம் வழங்குகிறார்களோ அதிலும் நான் இருக்கிறேன் என்கிறார். மாதத்தில் நான் மார்கழி என்கிறார். ஆக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை ஒவ்வொரு நிலையிலும் போற்றி வழிபடுபவர்களுக்கு எல்லா நலன்களும் வளங்களும் சித்திக்கும். இந்த நாளில் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா, ஸ்ரீ ராதே கிருஷ்ணா, ஸ்ரீ ராதே கிருஷ்ணா என்று அடிக்கடி நாம் பாராயணம் செய்தோமேயானால் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா என்கிற வார்த்தைக்கு தனி மகத்துவம் உண்டு. உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்கள், வறுமை நீங்க, வளமை பெருக ஸ்ரீ ராதே கிருஷ்ணா என்று உச்சரித்தாலே போதுமானது. அந்த வார்த்தையிலேயே குபேர சம்பத்து இருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குவதோடு ஸ்ரீ ராதை தேவியையும் சேர்த்து வணங்குவது, இருவருடைய நாமத்தை ஜபிப்பது, பாராயணம் செய்வதால் அநேக கோட்டி கோட்டி குபேர சம்பத்து உங்களுக்கு கிடைக்கும். கிருஷ்ணருடைய நெருங்கிய தோழனான ஸ்ரீ குசேலருக்கு எப்படி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஒரு பிடி அவல் சாப்பிட்டு அவருடைய வீட்டை பொன்னாக மாற்றினாரோ, அவர்களுடைய குடும்பத்தை வளமையாக்கினாரோ,
அதே போலத்தான் யார் ஒருவர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை, அதிலும் இந்த சனிக்கிழமை தினம் வருவது மிக மிக விசேஷம். சனிக்கிழமை நாள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்கு, கண்ணனுக்கு மிக உகந்த நாளாக போற்றப்படுகிறதாக, இந்த கண்ணன் பிறந்த இந்த நாளில் வீட்டில் நீங்கள் எளிமையாக கூட அவரவர்களுடைய யதாசக்திக்கு ஏற்றாற்போல் தீபங்கள் ஏற்றி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்கு பிடித்த பால், வெண்ணெய், தயிர், முக்கியமாக அவல் ஒரு கைப்பிடி வைத்து வழிபட்டால், துளசி ஜலம் வைக்க வேண்டும். துளசி ஜலம் என்பது துளசி நீர். ஒரு கிண்ணத்தில் நீர் விட்டு அல்லது ஒரு டம்ளரில் ஒரு பாத்திரத்தில் நீர் விட்டு அதில் தூய சுத்தமான துளசி இலைகளை அர்ப்பணித்து இறைவனுக்கு நைவேத்தியம் செய்தாலும் அந்த பரமாத்மாவிற்கு அது பரம திருப்தியை தரும். ஆக மன உறுதியோடு, மன சுத்தத்தோடு, ஆத்ம சுத்தத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய பூஜையானது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் செல்லும் பொழுது லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நீரானது ஏற்கப்படுகிறது. விஷ்ணு மண்டலத்திற்கே நீங்கள் சமர்ப்பிப்பது போல பாவித்து, நீங்கள் மனதில் பாவித்து செய்யும் பொழுது அதற்குண்டான அற்புதமான பலனை நீங்கள் பெற முடியும். இந்த நாள் கோகுலாஷ்டமி நாட்களில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய திருநாமங்களாக வரக்கூடியது ஸ்ரீ விஷ்ணு சகசர நாமம். அந்த 1008 நாமத்தை கேட்கலாம். பாராயணம் செய்வது அநேக கோட்டி 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 லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? பூமியை தோண்டுவதற்கு சாதகமான நாள், கடன்களை கட்டுவதற்கு ஏற்ற நாள், மரம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள், சிலம்பாட்டம் பயிலுவதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 10:03 முதல் 11:47 வரை மேஷ லக்னம், இரவு 11:48 முதல் காலை 1:50 வரை ரிஷப லக்னம், காலை 1:51 முதல் 4:01 வரை மிதுன லக்னம், 4:02 முதல் 6:14 வரை கடக லக்னம், 6:15 முதல் 8:16 வரை சிம்ம லக்னம், 8:17 முதல் 10:16 வரை கன்னி லக்னம், காலை 10:17 முதல் மதியம் 12:21 வரை துலாம் லக்னம், 12:22 முதல் 2:33 வரை விருச்சக லக்னம், 2:34 முதல் மாலை 4:40 வரை தனுசு லக்னம், மாலை 4:41 முதல் 6:35 வரை மகர லக்னம், 6:36 முதல் 8:18 வரை கும்ப லக்னம், 8:19 முதல் 9:58 வரை இரவு மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது எப்பொழுதும் விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனிஸ்வர பகவான். ஸ்ரீ சனிஸ்வர பகவான் ஆயுள் காரகன், கர்ம காரகன். ஸ்ரீ சனிஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். 27 முறை வீட்டில் தீபங்கள் ஏற்றி 27 முறை பாராயணம் செய்யலாம். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத் என்று வழிபடுவது பல சிறப்புகளை தரும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனிஸ்வர பகவானுக்கான ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனிஸ்வர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களினுடைய நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக சித்திக்கட்டும். ஆடி மாதம் 31ஆம் நாள் சனிக்கிழமை தினத்திற்கான ராசி பலன்கள். இந்த நாள் முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய வழிபாட்டுக்கும் உகந்த நாள், கோகுலாஷ்டமி. ஆக மிக சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன், எப்படி இருக்கும்? ஒரு சிலருக்கு விடுமுறை இருக்கும், ஆனால் நவ கிரகங்களுக்கு விடுமுறை என்பது கிடையாது. அவர்களுக்கு இட்ட பணியை அந்தந்த கிரகங்கள் உங்களுடைய ராசி படி செய்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் தினம்தோறும் நவகிரக வழிபாடு செய்தால் வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து ஓரளவிற்கு தப்பித்துக் கொள்ள வாய்ப்புகள் உண்டு. ஆக விடுமுறை நாட்களாக இருந்தாலும் அன்றாடம் தினப்பலன்களை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் உங்களுடைய வேலைகளை அமைத்துக் கொள்வது எப்பொழுதுமே நல்லது. தினம்தோறும் உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முதலில் கோச்சாரத்தினுடைய நிலை, அதாவது வானியல் மண்டலத்தில் உங்களுடைய ராசிப்படி கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார்களோ அதற்கேற்றபடிதான் உங்களுக்கு நன்மை தீமை நிர்ணயிக்கப்படுகிறது நவ கிரகங்களினால். இது இறைவனுடைய கட்டளை. உங்களுடைய பிறப்பின் ஜாதகம் ஸ்ரீ பிரம்ம தேவரால் எழுதப்பட்ட தலை எழுத்து. இந்த தலை எழுத்தானது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையை வைத்து தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தற்காலிகமாக, இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வான் மண்டலத்தில் நடக்கக்கூடிய கிரக நிகழ்வுகளை பொறுத்து, சந்திர பகவானுடைய நிலைகளை பொறுத்து, நகர்வுகளை பொறுத்து பலனை தெரிந்து கொள்கிறீர்கள். அதுதான் உங்களுக்கு தினம் தினம் பொருந்தக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த நாள் பொருளாதாரத்திற்குண்டான விஷயங்கள் நடக்கும், வரவுகள் அதிகரிக்கும், வருமானத்தை பற்றிய பயம் இல்லாமல் இருக்கலாம். நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில் கைக்கு பணம் வரும் என்கிற நம்பிக்கையோடு செயல்படலாம் மேஷராசி அன்பர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் மட்டுமல்ல, தோற்ற பொலிவில் கூட சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். ராசியிலிருந்து சந்திர பகவான் மெல்ல மெல்ல நகர்ந்து உங்களுடைய 2ஆம் வீடான குடும்ப பாவகத்திற்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். இதனால் சில பிரச்சனைகள் தீர வழிவகை கிடைக்கும். இதுநாள் வரையில் உங்களுக்கு இருந்த மன கஷ்டங்கள் சற்று குறைய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட காலமாக நீங்கள் போராடி கொண்டிருந்த சில சங்கடங்கள் விலக போகிறது. தெய்வ வழிபாடுதலை செய்யும் பொழுது அதற்கான ஒரு நல்ல பலனை இந்த நாள் நீங்கள் பெற முடியும். கோவிலுக்கு செல்லுங்கள். அங்கு எப்படியாவது குறைந்தது 1.5 நேரமாவது அந்த கோவிலில் இருந்து வழிபட்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய ஆகர்ஷண சக்தியானது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எப்பொழுதும் போல கோவிலுக்கு விறுவிறுப்பாக நடப்பது, சீக்கிரமாக 10 நிமிஷத்தில் தரிசனம் செய்து வெளியே வருவது கூடாது. எப்பொழுது எந்த கோவிலுக்கு சென்றாலும் அந்த ஸ்தலத்தில், அந்த சன்னிதானத்தில் 1.5 மணி நேரமாவது நீங்கள் அமர்ந்து தியானித்து உட்கார்ந்து பிறகுதான் வெளியே வர வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆகர்ஷண சக்தியானது கிடைக்கும். உங்களுடைய செயல்கள் சித்திக்க வேண்டுமானால் இறை பிரார்த்தனை செய்வது நல்லது. ஆடை ஆபரண சேர்க்கை இந்த நாள் கிடைக்கும். பொன்பொருள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். வியாபார விஷயங்களுக்காக வெளியூர் செல்வீர்கள், அது உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். பயண ஏற்பாடுகள் சீக்கிரமாகவே நடக்கும். வெளியூர்களுக்கு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நலம் நிறைந்த நாளாகும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கிறது. எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டு. புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டினுடைய தேவைகளை பார்த்து கவனிப்பீர்கள். குடும்ப ஒற்றுமை மேம்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் தெளிவுகள் பிறக்கும். எண்ணத்தில் சீரான போக்கு உண்டு. ஆபரண சேர்க்கைகள் அதிகரிக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறைய நிறைய வாய்ப்புகள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் எடுக்கக்கூடிய வேலைகள் பொன்னாக நடக்கும். தொட்டதெல்லாம் சாதகமாகும். நல்ல சூழ்நிலைகள் நிலவும். நலம் நிறைந்த நாளாகும். வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு மேன்மையை தரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட வேண்டும் என எங்களுடைய சேனல் சார்பாக
எல்லாம் வல்ல இறைவனை முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் கார்த்திகை நட்சத்திரம் மற்றும் கோகுலாஷ்டமி. முருகப்பெருமானையும் ஸ்ரீமன் நாராயணரையும் கண்ணனையும் வணங்குவதற்கு உகந்த நாளாக இந்த சனிக்கிழமை தினம் அமைகிறது. ஆடி மாதத்தினுடைய 31ஆம் நாள். இந்த நாளுக்கான ராசி பலன்கள். ராசியில் சந்திர பகவானுடைய நுழைவு என்பது மெல்ல மெல்ல அமைகிறது. விரயத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு பிரவேசிக்க இருக்கிறார் சந்திர பகவான். இந்த நாள் உங்களுடைய மன அமைப்பு எப்படி இருக்கும்? எதிர்பார்த்த பொருளாதாரம் கைக்கு வருமா? தொட்ட காரியங்கள் துலங்குமா என்கிற உங்களுடைய கேள்விக்கு பதில் கொடுக்கக்கூடியதாக, உங்களுக்கு ஒரு தெளிவான வழி காட்டக்கூடியதாக அமையும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்கள், அதை பற்றிய சிந்தனைகள் மேம்படும். மன அமைப்பு என்பது சீராக இருக்காது. அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும். எந்த முடிவையும் உங்களால் எடுக்க முடியாது. பிறர் சொல்வதையும் கேட்பீர்கள். நீங்களாக சுயமாகவும் சிந்திப்பீர்கள். எந்த முடிவு எடுக்க முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சிலை ஏற்படலாம். உங்கள் துணைவரிடத்தில் உங்களுக்கு மன ஒற்றுமை இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள், களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் வீடு விருச்சக ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் துணைவருடனும் உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் அந்யுன்யமாக குழந்தைகளோடு மன சந்தோஷத்தோடு காணப்படக்கூடிய நாள். வீட்டில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை நல்ல நிலைக்கு உயர்த்த நினைப்பீர்கள். வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இருபாலருக்கும் ஏற்ற நாளாக அமைகிறது. வெளி உலக நிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் உங்களை மாற்றிக்கொள்ள நினைப்பீர்கள். உறவுகளிடத்தில் அனுசரித்து போக வேண்டிய நாள். ரிஷபராசி அன்பர்கள், யாரிடத்தில் பேசினாலும் எந்த வம்பு தும்புகளோ வாக்குவாதங்களோ வீண் பிரச்சனைகளோ ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. தேவையற்ற மன சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். யாரிடத்தில் எதை பேச வேண்டுமோ எதை செய்ய வேண்டுமோ அதில் அளவாக இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதிகபட்சமான செயல்பாடுகள் உங்களுக்கு சில நேரம் தொந்தரவை கொடுக்கும். உங்களுக்கு மனம் இனம் புரியாத சில தொந்தரவுகள் வர வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பிறரால் உங்களுக்கு எந்த சங்கடங்களும் ஏற்படாமல் இருக்க நீங்கள் அமைதி காப்பது நல்லது. தம்பதியர்கள் இருவருமே விட்டு கொடுத்துதான் போக வேண்டிய நாளாக இருக்கிறது. பிள்ளைகளுக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எதிர்பாராத சில செலவுகள் காரணமாக நெருக்கடிகள் உண்டாகலாம். சேமிப்பு குறையலாம். இருந்தாலும் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கவும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரத்தினுடைய நிலையை புரிந்து செயல்பட வேண்டும். முதலீடுகள் செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டுமே நீங்கள் தொகையை முதலீடு செய்யலாம். கடன் வாங்கி முதலீடு செய்வது என்பது ஏற்ற கூடிய விஷயமாக இருக்காது. அதில் நட்டம் வரலாம். செய்யும் தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் நல்ல விதமாக கணக்கிட்டு செய்து நீங்கள் எவ்வளவு முதலீடு செய்கிறீர்களோ அதற்கேற்றபடி உங்களுக்கு பணம் எவ்வளவு கிடைக்கும் என்பதை கணக்கிட்டு செய்தால் நட்டத்தை பெருமளவு நீங்கள் தவிர்க்க முடியும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய நாளாகவும் அமைகிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய உரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைக்கு சுக்கிர பகவானுடைய உரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். நெடுந்தூர பயணங்கள் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சாதகத்தை கொடுக்கும். தொழிலில் சிந்தனை தேவை. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த நாள் விட்டு கொடுத்து போக வேண்டும். மனம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்க கூடும். எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பிறரிடத்தில் இருந்து விலகி இருங்கள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து போக வேண்டிய நாள். எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். தம்பதியர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு வரும். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் வைக்காதீர்கள். சில விஷயங்களை தவிர்ப்பது உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் நல்லது. இந்த நாள் எல்லா நன்மைகள் கிடைக்க எங்களுடைய சேனல் சார்பாக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக சித்திக்கட்டும். சனிக்கிழமை தினம் ஆடி மாதம் 31ஆம் நாள், கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் கோகுலாஷ்டமி, கார்த்திகை நட்சத்திர திருநாள், முருகப்பெருமானுக்கு உகந்த நாள்.
இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? புதன் பகவான் அதிபதியாக இருப்பதால் புதன் பகவானுக்கு உண்டான அதி தேவதை ஸ்ரீமன் நாராயணர். பெருமாள் வழிபாடு உங்களுடைய ராசிக்கு மிக மிக நல்லது. நேரம் கிடைப்பவர்கள் அவ்வப்போது திருமலைக்கு சென்று வருவது, திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையானை வணங்கி வருவது பல அற்புதத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த சனிக்கிழமை தினத்தில் கோகுலாஷ்டமி அமைந்திருப்பது மிக சிறப்பான ஒன்று உங்களுடைய ராசிக்கு பொறுத்த வரையில். சுக்கிர பகவானோடு குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. வாக்குஸ்தானத்தில் புதன் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மிதுன ராசி அன்பர்கள், இந்த நாள் பிற நபர்களுடைய ஆதரவினை பெறுவீர்கள். யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கலாம், உதவிக்கரம் நீட்டுவார்கள். தேவை என்றால் நிச்சயம் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு துணை கண்டிப்பாகவே அமையும். நினைத்த சில காரியங்களில் மட்டும்தான் வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். சந்திர பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்திற்கு மெல்ல மெல்ல நகர்வதால் மனம் சார்ந்த பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். ஒரு நாள் உங்களுக்கு மன அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது அது சந்திர பகவானுடைய நிலைப்பாடு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதை பொறுத்துதான் உங்களுடைய நிம்மதி, சந்தோஷம், மன குழப்பங்கள், இப்படி இனம் புரியாத சங்கடங்கள் ஏற்படுவது என்றால் அது சந்திர பகவானை அடிப்படையாக கொண்டு நிகழக்கூடியது. ஆக சந்திர பகவான் என்பவர் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12வது வீட்டிற்கு, அதாவது லாபத்திலிருந்து 12வது வீடான விரயத்திற்கு மெல்ல மெல்ல நகர்கிறார். ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வது மிகவுமே நல்லது. கையில் பணத்தை பத்திரப்படுத்துங்கள். வீண் விரயங்கள் செய்ய வேண்டாம். எதையும் தேவைக்கு ஏற்றாற் போல் சிக்கனமாக இருந்தாலே நல்லது. உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய இடத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டும். உங்களுக்கு பல விஷயங்கள், தொழில்நுட்பங்கள் தெரிந்திருந்தாலும் அனுபவங்கள் இருந்தாலும் கூட வயதிற்கு கீழ் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அவர்களே தலைமை அதிகாரிகளாக கூட இருக்கலாம். அவர்களிடம் வயது வித்தியாசம் பார்த்து கொண்டு ஈகோ சார்ந்த விஷயங்களுக்காக எந்த விதமான மன கசப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். நெருக்கமானவர்களினால் புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படும். வியாபார முதலீடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடி வரும். பொதுவாக மிதுனராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பிறக்கும் நாளாகத்தான் இருக்கிறது. அவ்வளவு ஒரு மோசமான நாள் என்பது சொல்ல முடியாது. தேவைக்கு ஏற்றாற்போல் இந்த நாள் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும். வியாபாரம் நிமித்தமாக முதலீடு செய்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். தொழில் சார்ந்த விஷயங்களை பிறரோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. தனிச்சையாக எந்த முடிவுகள் எடுக்க வேண்டாம். காரணம், சந்திர பகவான் மறைவில் இருப்பதால் உங்களால் திறனாக செயல்பட முடியாது. எல்லா விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் அதை அனுகூலமாக கொண்டு செல்ல இயலாமல் சில நேரங்கள் தடுமாற்றங்கள் ஏற்படும். குடும்ப நபர்களிடத்தில் பேச்சுக்களை குறைத்து கொண்டு அளவாக உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துங்கள். பிறருடைய விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதே உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் நல்லது. பேசினீர்கள் என்றால் தேவையற்ற பிரச்சனைகள் உங்களுக்கு எழலாம். கவனம் தேவை. உடல் ஆரோக்கியம், உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டிய நாள். தன்னம்பிக்கையாக இருங்கள். இதுவும் கடந்து போகும் என்கிற மன அமைப்போடு இருக்க வேண்டும். மிகவும் நல்ல குணம் பெற்றவர்கள் நீங்கள். கல்வியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், மிகப்பெரிய துறையில் அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள், வங்கிகளில் பணிபுரிபவர்கள், புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள், கல்வி நிலையங்களிலோ வங்கிகளிலோ தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களிலோ அல்லது காற்று சம்பந்தமான துறைகளிலோ பயணிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். நல்ல புத்திமான்களாகவும் புத்திசாலித்தனம் உங்களுக்கு பிறப்பிலேயே இயல்பாக உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை கொடுக்கக்கூடியது. புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்ற விஷயங்கள் புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்ல விதமாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விஷயங்களினால் அலைச்சல்கள் உண்டாகும். அதிபதியான செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். கன்னி வீட்டில் இருக்கிறார். ஆக இந்த நாள் நினைத்த வேலைகளுக்காக அதிக சிரமப்பட வேண்டியிருக்கும். முயற்சிகள் அதிகம் தேவை. ஆதாயமும் ஒரு சிலருக்கு உருவாகும். பிற நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். எதையும் நிதானமாக பேச வேண்டும். பிறருடைய மனம் புண்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். வாக்கில் இனிமை தேவை. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படும் நாள். சில நன்மைகள் உங்களிடம் வந்து சேரும். முதலீடு குறித்த முயற்சிகள் கைகூடும். நல்ல கண்ணோட்டங்கள் பிறக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டுகிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம்.
சனிக்கிழமை தினம் ஆடி மாதம் 31ஆம் நாள் கோகுலாஷ்டமி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் உடைய நாள். மிக சிறப்பான நாள். பெருமாள் வழிபாடுக்கு மிக உகந்தது. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய வழிபாடு முறைகள் உங்களுக்கு பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை முழுமையாக கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராசியில் புதன் பகவானோடு ஸ்ரீ சூரிய பகவானுடைய சஞ்சாரம். விரையாதிபதியும் வாக்கு ஸ்தானாதிபதி குடும்பாதிபதி உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள். 2ஆம் வீட்டில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். கடகராசி அன்பர்களுக்கு ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். மனதிற்கு பிடித்த விஷயங்களை இந்த நாள் செய்யக்கூடும். அதிபதியான சந்திர பகவான் 10ஆம் இடத்திலிருந்து மெல்ல மெல்ல லாபஸ்தானத்திற்கு நுழைகிறார். ஆகவே ஓரளவிற்கு அனுகூலமான பலனை நீங்கள் பெறுகிறீர்கள். சந்திர பகவான் உச்சம் பெறுவது ரிஷபத்தில் மட்டுமே. உங்கள் ராசியில் ஆட்சிநாதனாக இருந்தாலும் உச்சம் பெறுவது ரிஷபத்தில் இருப்பதால் கூடுமான வரையில் இந்த நாள் உங்களுக்கு அதிக நன்மைகள் தான் விளையும். 100% லாபத்தை பெறுவீர்கள். விட்ட பணத்தை மீண்டும் தொட்டு பிடிப்பீர்கள். கைக்கு வர வேண்டிய பணம் சாதகத்தை கொடுக்கும். இந்த கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி நாட்கள் உங்களுக்கு அதீத மகிழ்ச்சியையும் நல்ல சந்தோஷத்தையும் பண விருத்தியையும் க்ஷேமத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக அமைய போகிறது. அதற்கு சாதகமாக நவ கிரகங்களும் உங்களுக்கு துணையாக இருக்கிறார்கள். ஆகவே இறைவனுக்கும் நவ கிரகங்களுக்கும் நன்றி தெரிவிப்பது மிக விசேஷம். மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக இருக்கக்கூடும். உங்களை தேடி வந்தவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். யாருக்கு என்னென்ன வேண்டுமோ அதை பரிபூர்ணமாக மன மகிழ்ச்சியோடு செய்து கொடுப்பீர்கள். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். வியாபாரத்தில் வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். அவர்களுடைய வேலை முடிந்த உடனே அவர்களுக்கான சம்பளத்தை கொடுத்து விடுவது இந்த சனிக்கிழமை தினத்தில் நல்லது. சனி பகவான் என்பவர் வேலையாட்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். மேற்கல்வி தொடரக்கூடியவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். தடைகள் மறையும் நாளாக அமைகிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான் குரு சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி வேலை பூமி சம்பந்தமான காரியங்கள் வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம் மீனம் ரிஷபம் கடகம் கன்னி. பகை ராசிகள் துலாம் தனுசு கும்பம் மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் அமையும். சாதகமான நிலைப்பாடுகள் உண்டு. மிகவே உற்சாகமாக இருக்கக்கூடும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். காதலர்களுக்கு கனிவான பேச்சுக்கள் மலரும். ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுத்து போகக்கூடிய போக்கு உண்டு. தம்பதிகளிடையே சீரான மன மகிழ்ச்சி இருக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். முன்னேற்றகரமான நாளாகும். தடைகள் விலகும். மேற்கல்வி தொடரக்கூடியவர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய நல் வாய்ப்பு அமையும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எல்லா விதமான நன்மைகளும் நலன்களும் வளங்களும் கிடைக்க எங்களுடைய சேனல் சார்பாக எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். சனிக்கிழமை தினம் ஆடி மாதம் 31ஆம் நாளுக்கான ராசி பலன். இந்த நாள் மிக முக்கியமாக கார்த்திகை நட்சத்திரம் மற்றும் கோகுலாஷ்டமி அமைந்திருக்கிறது. சனிக்கிழமை தினம் இந்த நாளுக்கான ராசி பலன்களைத்தான் நீங்கள் கேட்கிறீர்கள். சந்திர பகவான் உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கிறார். ஆனால் கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது 9ஆம் இடம் பாக்கியத்தில் இருந்து தொழில் ஜீவனஸ்தானத்திற்கு மெல்ல மெல்ல நகர்கிறார். ஆகவே சிம்மராசி அன்பர்கள் ராசியினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது கேத்து பகவானுடைய சஞ்சாரம், களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் ராகு பகவானோடு சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி சந்திர பகவானுடைய நிலையை வைத்து பார்க்கலாம். 9ஆம் இடமான மேஷத்திலிருந்து 10ஆம் இடமான ரிஷபத்திற்கு தொழில் ஜீவனஸ்தானத்திற்கு நகர்ந்து வருகிறார். இதனால் உங்களுடைய மன அமைப்பு எப்படி இருக்கும்? நினைக்கக்கூடிய வேலைகள் நடக்குமா? திறமையாக இருப்பீர்களா? தெரிந்த விஷயங்களை தவறு இல்லாமல் செய்வீர்களா என்பதுதான். அந்த வகையில் மனதில் இருந்த ஆசைகள் நிறைவேறும். வெளி உலக நிலைகளை புரிந்து கொள்வீர்கள். மற்றவர்கள் உங்களிடம் எப்படி இருக்கிறார்கள், நீங்கள் மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பது பற்றிய புதிய கண்ணோட்டம் பிறக்கும். வீடு வாகனங்களை சரிபார்க்கக்கூடிய நிலை. சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, ஏதாவது வகையில் ஒரு சின்ன சின்ன பழுதுகள் ரிப்பேர் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். அதே போல நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கார் ஆகட்டும், டூ வீலர் ஆகட்டும், அல்லது சைக்கிளுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில்
ரிப்பேர் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். பழைய விஷயங்களை மாற்ற நினைப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே நல்லதொரு புரிதல் இருக்கும். வியாபாரம் சார்ந்த விஷயங்களை கணவன் மனைவி இருவருமே கவனித்து செய்வீர்கள். குடும்ப பராமரிப்பு மற்றும் குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான சில முன்னேற்பாடுகளை கவனிப்பீர்கள். திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் அடுத்த நிலைக்கு முன்னேறுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். படிப்பு பற்றிய எண்ணங்கள் இருக்கும். ரிசர்ச் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆர்வங்கள் ஏற்படும். செய்யக்கூடிய வேலை கல்வியாளர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். ஆன்மீக பணிகளில் நாட்டங்கள் உண்டு. இதுநாள் வரையில் நடக்காமல் இருந்த வேலைகள் நடக்கும். சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருந்திருக்கும் 2.5 நாட்களுக்கு கடந்ததில். ஆக அதில் நீங்கள் செய்ய முடியாமல் விடுபட்ட வேலைகள் எல்லாம் இந்த நாள் முன்னெடுத்து செல்வீர்கள். ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். எதிலும் உற்சாகம் பிறக்கும். வேலை வாய்ப்புகள் வந்து சேரும். கடந்த நாட்களில் இருந்த சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறைய உணர்வீர்கள். இறை வழிபாடு செய்வது, தெய்வ வழிபாட்டில் நாட்டம் கொள்வது, கோவிலுக்கு செல்வது, தூப தீப ஆராதனைகள் செய்வது, இந்த கிருஷ்ண ஜெயந்தி நல்லாளில் கோகுலாஷ்டமி தினத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்கு பிடித்த அவல் எப்படி குசேலன் கொடுத்து அதிபதியானாரோ, குபேரனுடைய அனுகிரகம் பெற்றாரோ, அதே போல உங்களுடைய பண கஷ்டம் தீர, மன கஷ்டங்கள் தீர, உடல் கஷ்டங்கள் அகல, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகள் தீர ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்கு அவல் வைத்து வழிபாடு செய்வது மிகுந்த விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. இந்த நாள் உற்சாகமாக இருப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, கடந்த நாட்களில் இருந்த நிலைகள் எல்லாமே மாறி மன அமைப்பு, மன ஒற்றுமை எல்லாமே உங்களுக்கு திருப்தியை தரும். குழந்தைகள் முகாந்திரமாக நல்ல செய்திகள் வரும். வியாபாரம் கொழிக்கும். லாபத்தை நோக்கி தொழிலில் பயணிக்க போகிறீர்கள். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும். குடும்ப நிலை சற்று உயரும். வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வழிவகை கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திரன், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரக்கூடியது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். மகிழ்ச்சிக்குரிய நாளாகும். விரும்பியதை வாங்குவீர்கள். பொருளாதார நிலையில் ஏற்றங்கள் பிறக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றகரமான நாள். வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். நல்ல ஒரு சூழ்நிலைகள் சாதகத்தை கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான நாளாகும். எதிர்பார்த்த வேலைகள் திறமையாக முடிப்பீர்கள். அனுகூலம் ஏற்படும். இந்த நாள் உங்களுக்கு எல்லா வளன்மையும் நல்ல விஷயங்களும் கைகூடி வர எங்களுடைய சேனல் சார்பாக பிரத்யேகமாக உங்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சனிக்கிழமை தினம் ஆடி 31ஆம் நாள் கோகுலாஷ்டமி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறது. இந்த சனிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ முருகப்பெருமானையும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவையும், அவரை நீங்கள் ஜீவாத்மா பரமாத்மா என்பார்கள். நீங்கள் இந்த ஸ்ரீ பரமாத்மாவை வழிபடுவதனால் உங்களுடைய கர்ம வினைகள் நீங்குவதற்கான வழி கிடைக்கும். ராசியிலேயே செவ்வாய் பகவான் சஞ்சாரம். 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானமான கும்பத்தில் ராகு பகவான் ஸ்ரீ சனிஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் இருக்கிறது. உங்களுடைய லாபாதிபதியான சந்திர பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறாராக. கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. இந்த நாள் எதுவும் கவனமாக இருக்க வேண்டும். உறவுகள் பற்றிய புரிதல்கள் அதிகமாகும். யார் யார் எப்படிப்பட்டவர்கள், என்ன மன அமைப்பு கொண்டவர்கள் என்பதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. எதையும் சிந்தித்து செய்தால்தான் நன்மைகள் அதிகம். கன்னிராசி அன்பர்களை, சந்திராஷ்டம தினம் என்பதால் புதியவர்களோடு சில மாற்றங்களை உருவாக்கும். எப்பொழுதும் போல இருக்கக்கூடியவர்கள் இந்த நாள் ஒரு மாற்று நிலையில் இருப்பார்கள். எப்பொழுதும் போல உங்களை பேசுவதோ கவனிப்பதோ என்பது இருக்காது. மனநிலையில் சற்று இடைவெளி கூட உண்டாக்கலாம். திருமணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் கவனித்துதான் முடிவெடுக்க வேண்டும். தருணங்கள் உங்களுக்கு சில நேரங்களில் மாற்றத்தை தரலாம். வியாபார போது முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். அப்படி முதலீடுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த தருணம் இருக்கும் பட்சத்தில் நல்ல அனுபவம் மிக்கவர்களிடத்தில், அந்த தொழிலை செய்தவர்களிடத்தில் லாப நஷ்டத்தை கேட்டு அறிந்து அதற்கேற்றபடி முதலீடு செய்ய வேண்டும். ஆலோசனைகள் பெற்று முடிவெடுப்பதுதான் நல்லது. அலுவலக வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் மற்றவர்களோடு பேசும்பொழுது வார்த்தைகளில் கவனியுங்கள். உங்களுக்கு மனதில் தோன்றுவதை எதையும் செய்யாமல் இருப்பது நல்லது. புதியவர்களுடைய சில மாற்றமான தருணங்கள் வரலாம். தெய்வ வழிபாடுதலை செய்தால்தான் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய அஷ்டமஸ்தானத்தினால் வரக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகள் குறையும். அதிலும் சனிக்கிழமை தினம் என்பதால் காக்கும் கடவுள்
திருமாலுடைய அனுகிரகம் வேண்டி விரத வழிபாடுகளை செய்வது, வீட்டில் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்பது, பெருமாளுடைய திருமந்திரங்களை சொல்ல முடிந்தவர்கள் சொல்லலாம், தெரியாதவர்கள் கோவிந்தா ஸ்ரீ கோவிந்தா ஸ்ரீ கோவிந்தா என்கிற இந்த நாமத்தை மட்டும் சொல்வதால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கடமான பிரச்சனைகளும் தீரும். முதன்மையாக பண வரவுக்கு இடம் உண்டு. இந்த ஸ்ரீ கோவிந்தா எனும் நாமத்தை சொல்பவர்களுக்கு தேவைக்கு ஏற்றபடி பணம் என்பது வந்து கொண்டே இருக்கும், அக்ஷய பாத்திரமாக இருக்கும். ஸ்ரீ என்றால் மகாலட்சுமியை குறிக்கும், கோவிந்தா என்றால் ஸ்ரீமன் நாராயணரை பெருமாளை குறிக்கும். ஆக இந்த நாள் தச அவதாரங்களில் ஒரு அவதாரமாக திகழக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய ஜெயந்தி நாளைத்தான் நாம் கொண்டாடுகிறோம். ஆக இந்த நாள் இறைவனை எந்த அளவுக்கு துதிப்பாடி உங்களுடைய வேலைகளை விடுத்து உங்களுடைய விஷயங்களை தவிர்த்து பிரச்சனைகளை நீங்கி இறை நாமத்தோடு இறைவனுடைய கீர்த்தனைகள் சங்கீர்த்தனம் பாடி சரணாகதி அடையும் போது அதற்கேற்ற சுப பலனை பெற முடியும். நாம கீர்த்தனை மிக மிக நல்லது. அந்த இறைவனுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்கள். உங்களிடம் வரக்கூடிய பிரச்சனைகள் சகலவிதமான சங்கடங்கள் சூரியனை கண்ட பனி போல மறைந்து விடுமாம். இது பலரும் பெரிய பெரிய யோகிகள், மகான்கள், ஆச்சாரியாள்கள் அவர்கள் கொடுத்து வைத்துள்ள புண்ணியமான எளிமையான பரிகாரம். சாந்தமாக இருக்க வேண்டிய நாள். புதிய அனுபவங்கள் வரலாம். வண்டி பயணங்களில் நிதானத்தை கடைபிடியுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் அதிகரிக்கும். உங்களுடைய நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் நிறைவடைந்து விட்டது. அதால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு 2, 3, 4ஆம் பாதங்களில் உள்ளவர்கள் தைரியமாக ஒரு சில வேலைகளை செய்யலாம். எதையும் நேர்த்தியாக செய்ய நினைப்பீர்கள். வீட்டிற்கு உத்திரம் எவ்வளவு முக்கியமோ அதே போல உத்திர நட்சத்திரக்காரர்கள் அந்த குடும்பத்திற்கு மிக முக்கியமாக கருதப்படுவார்கள். தூக்கி நிறுத்தக்கூடிய உத்திரம் போல திகழ்வார்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சந்திராஷ்டமம் நடக்கிறது. மாற்றமான நாளாக இருக்கும். நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று என்று இருக்கும். தெய்வ வழிபாடுதலை செய்யுங்கள். நம்பிக்கை வளர்த்துக் கொள்ளுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய விஷயங்கள் கிடைக்கும். அனுபவங்கள் ஏற்படும். மனதில் அமைதி என்பது வேண்டிய நாள். ஆர்வங்கள் மிகுதியாகும். ஆன்மீகம் சார்ந்த வேலைகள் நடக்கும். இந்த நாள் எல்லா நிலைகளிலும் உயர்வு ஏற்பட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். துலாம் ராசி அன்பர்களே, சனிக்கிழமை தினம் ஆடி மாதத்தினுடைய 31வது நாள் நிறைவு நாள். இந்த நாள் கார்த்திகை நட்சத்திரமும் கோகுலாஷ்டமியும் சேர்ந்து வருகிறது. இவை இரட்டிப்பான பலனை உங்களுடைய ராசிக்கு கொடுக்கும். காக்கும் கடவுள் திருமாலினுடைய அவதார திருநாள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அஷ்டமி நாள். அதே போல மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்தது. ராசியினுடைய அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார் குரு பகவான். அவரோடு அதிபதி சுக்கிர பகவானும் இணைந்திருக்கிறார். இந்த நாள் நீங்கள் செய்ய வேண்டியது, துலாம் ராசி அன்பர்களே, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய நகர்வானது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டிற்கு மெல்ல மெல்ல நுழைகிறார். இப்படி பிரவேசிக்கும் பொழுது சில மன அமைப்பு என்பது சீராக இருக்காது. கவனமாக இருக்க வேண்டும். நடந்தாலும் கவனம், பேசினாலும் கவனம், செய்தாலும் கவனம் என்று முழுமையாக கவனத்தோடு நீங்கள் உங்களுடைய வேலைகளை கவனிக்க வேண்டும். மறதி பிரச்சனையால் சில தடுமாற்றங்கள் வரலாம். துலாம் ராசி அன்பர்களே, மறதி சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படும். அதிலும் மாணவ மாணவிகள் தேர்வுக்காக படிக்கக்கூடியவர்கள், என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக படிக்கக்கூடியவர்கள், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம், இப்படி ஏதாவது ஒரு நல்ல நிலைக்கு வளருவதற்காகவோ அல்லது அரசாங்க வேலைக்காக தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு சிறிய வகையில் தடுமாற்றங்கள் இருக்கும். எந்த வழியில் சென்றால் படிக்க முடியும், எந்த நிலையில் இருந்தால் உங்களால் உயர முடியும் என்கிற சிந்தனை போக்கு சற்று அதிகமாகவே இருக்கும். எப்பொழுதுமே உங்களுடைய உறவுகளிடத்தில் அளவாக பழகுவது நல்லது. யாரிடத்திலும், நண்பர்களிடத்திலோ சரி, உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்திலோ மற்றவர்களிடத்திலோ நெருக்கமானவர்களிடம் கூட அதிக உரிமைகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள். எந்த விஷயங்களையும் உதாசீனமாக எண்ணாதீர்கள். யாரையும் குறைவாக எடைப்பட வேண்டாம்.
டோன்ட் ஜட்ஜ் புக் பைஸ் கவர் என்பார்கள். ஆக யாரை பற்றியோ அவர்களுடைய மேல் தோற்றத்தை பொறுத்து எந்த விதங்களிலும் நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம். முக்கியமாக புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் கவனித்திருப்பது நல்லது. வேலை வாய்ப்புகளுக்காக வெளியே செல்பவர்கள் சற்று நிதானமாகத்தான் இருக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். பண செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வீட்டில் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை செலவை குறைத்துக் கொள்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரக்கூடியது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரக்கூடியது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள் சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கலாம். கவனமாக இருங்கள். சிந்தனை போக்கில் தெளிவு தேவை. மறதி சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும். எடுத்த இடத்தில் பொருளை வைத்து வேறு இடங்களில் தேட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்டில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறரை நம்பி யாருக்கும் பொறுப்புகளை கொடுக்காதீர்கள். அதே போல பணத்தையும் யாரிடத்திலும் கொடுக்காதீர்கள். தங்க நகையோ அல்லது உங்களுடைய முக்கியமான ஆவணங்கள், டாக்குமெண்ட் எதையும் பிறரிடத்தில் பார்த்து கொள்ளுங்கள் என்று கூட கொடுக்க வேண்டாம். அது உங்களுக்கு சில நேரத்தை சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். விசாக நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருந்து இந்த நாளை நகர்த்துவது நல்லது. பொறுமையும் அமைதியும் தேவை. எந்த விஷயங்களிலும் அதிகமாக கலந்து கொள்ளாமல் நிதானித்திருப்பதே உங்களுடைய ராசிக்கு நல்லது. இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் சில நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். சனிக்கிழமை தினம் ஆடி மாதம் 31ஆம் நாள். நவ கிரகங்களினுடைய நல்லாசி உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த நாளுக்கான ராசி பலன்கள் கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். எதையும் சாதிக்க முடியும் என்கிற துணிவோடு வெற்றி நடை போடுவீர்கள். உங்களுக்குள் இருக்கக்கூடிய தைரியம் வேறு எவருக்குமே இருக்காது. அந்த அளவுக்கு நம்பிக்கையும் மனதில் துணிவான விஷயங்கள் உறுதியாக இருப்பீர்கள். ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தால் அதை எப்படியாவது சாதித்து விடுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், பிறருடைய ஆதரவுகள் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஒரு ஆலோசனைகள் மூலமாக ஒரு சில விஷயங்களை எடுக்க முடியும். உங்களுடைய எண்ணத்தின்படி உங்களுடைய செயல்களை நகர்த்துவீர்கள். சிந்தித்துக் கொண்டே இல்லாமல் செயல்படுவதற்கான சூழ்நிலைகளும் அதிகம் இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்கள் உழைப்பாளர்கள், உழைப்பின் சிகரங்கள் நீங்கள். ஆக குடும்பத்தை உங்களுடைய முதுகில், உங்களுடைய தலையில் ஏற்றி வைத்திருப்பீர்கள். எல்லோருக்கும் நீங்கள் தான் தூண், பில்லர் ஆஃப் ஃபேமிலி. ஆகவே உங்களுடைய செயல்கள் இந்த நாள் எப்படி இருக்கும் என்றால், சூக்ஷ்மங்கள் என்ன என்பதை உணர்வீர்கள். நுணுக்கமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களிடம் உண்டு. அதிலும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நுணுக்கங்களை தெரிந்து கொள்வீர்கள். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் வாடிக்கையாளர்களுடைய எண்ணத்திற்கு தகுந்தாற்போல் பொருட்களை வாங்கி வைத்து வியாபாரமும் செய்வீர்கள். இதுநாள் வரையில் விற்கப்படாமல் இருந்த பொருட்கள் கூட விற்றுவிடும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் விவேகம் என்பது தேவை. தன வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும். ஒத்துழைப்புகள் உண்டாகும். என்ன போக்கு உங்களுக்கு திருப்தியை தரலாம். குழப்பங்கள் மறையும், அகலும் நாள். தொழில் சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி வரும். சுய தொழில் செய்பவர்கள் முன்னுக்கு வருவீர்கள். பிடித்தமான ஒரு சில சூழ்நிலைகள் இந்த நாள் மன மகிழ்ச்சியை தரும். ஓரளவிற்கு மனம் திருப்திகரமாகவே இருக்கும். குழப்பங்கள் ஏதும் பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காது. உடல் நலத்திலும் மன நலத்திலும் கவனமாக இருங்கள். பேசக்கூடிய விஷயங்களில் பக்குவம் என்பது வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்கள் 2க்கும் 5க்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான மிதுனத்தில், அதிலும் புதன் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த வீடு 8ஆம் இடம். அதில் உங்களுடைய 2ஆம் வீடு வாக்குஸ்தானாதி மற்றும் பூர்வ புண்ணியாதிபதியான குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அஷ்டம குரு நடக்கிறது. அதிலேயும் விரையாதிபதியான சுக்கிர பகவானோடு களத்திர ஸ்தானாதிபதி சுக்கிர பகவானும் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த நாள் சில விஷயங்களில் மட்டும் கவனித்திருப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது
நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம் பகை ராசிகள், கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும் நாள். புதிய வகை எண்ணங்கள் உண்டாக்கும். சகோதரர் வகையில் உதவிகள் கிடைக்கும். மனதில் நிம்மதியும் திருப்தியும் சாந்தம் நிறைந்த நாளாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூக்ஷமங்களை உணர்வீர்கள். வியாபாரம் தொடர்பான செயல்கள் உங்களுக்கு திருப்தியை தரும். பேச்சுவார்த்தைகளில் நிதான போக்கு வேண்டும். விவேகமாக இருக்க வேண்டும். தன வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் நாள். கேட்டி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் குறையும். தேவையற்ற எண்ணங்கள் மறைந்து போகும். மனதளவில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும். ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நாள். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் ஏற்றம் பிறக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெய. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை என்ன, அன்றாடம் எப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யலாம், தவிர்க்கலாம், எது முக்கியமாக இருக்க வேண்டும், எதை செய்யக்கூடாது என்கிற புரிதல்கள் உங்களுக்கு ஏற்படும். ஆக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வருகிற வார பலன், மாத பலன், தினப்பலன், இப்படி உங்களுடைய ராசிக்கு ஏற்றபடி தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொண்டு திட்டமிட்டு நடந்தால் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்கள் பொதுவாக நல்ல புத்தி கூர்மை உடையவர்கள். நீங்கள் எல்லோரிடத்திலும் ஆளுமை திறனோடு இருப்பீர்கள். நிர்வாக திறன் அதிகரிக்கும். சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்தோடு தான் உங்களுடைய வாழ்க்கையின் நிலை அமையுங்க. இந்த நாள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கலாம். அதனால் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. அவ்வப்போது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கலாம். மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பாக்யஸ்தானம் 9ஆம் வீட்டிலேயே கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. தினந்தோறும் விநாயக பெருமானை ஒருமுறை சுற்றி வலம் பாருங்கள். அது மட்டுமல்ல, விநாயக பெருமானுக்கு உண்டான அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்வது நல்லது. சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறார். தனுசு ராசி அன்பர்கள், பிள்ளைகளுடைய செயல்கள் திருப்தியை தரும். உங்களுடைய லாபாதிபதி 5ஆம் வீட்டில் இருப்பதால் பிள்ளைகளால் பெருமைக்குரியவர்களாக போற்றப்படுவீர்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலம் கட்டம் கிடைக்குங்க. உங்களுடைய தாய் வழி உறவுகளால் நீங்கள் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் உங்களுக்கு தேவையற்ற சங்கடத்தை கூட உருவாக்கலாம். 3ஆம் வீடு உங்கள் தந்தையினுடைய தாத்தா வழி, அவர்கள் வழியில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தாமசங்கள் இருக்கும். ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் முயற்சி கொண்டானவர். பேச்சுக்கள் உங்களுக்கு பெரிய அளவிலேயே இருக்கும். மற்றவர்களோடு கலந்து ஆலோசிக்கும் போதும் பெரிய பெரிய விஷயங்களை பற்றி பேசுவீர்கள். மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். சுப காரியத்திற்குண்டான செயல்களை முன்னெடுத்து செல்வீர்கள். கைகூடி வரும். பிள்ளைகளுடைய தேவைகள், ஆசைகள் பூர்த்தியாகும். கற்பனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்குங்க. மனதில புதுவிதமான எண்ணங்கள் மேம்படும். வியாபார போக்கு திருப்தியை தரும். அபிவிருத்திக்கான எண்ணங்கள் இருக்கும். பொருளாதாரத்தில் நினைத்தபடியான பண வரவு உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்கும். தொழிலில் லாபங்கள் உண்டு. ஏற்றங்கள் பெறுவீர்கள். வர்த்தகம் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு பல நன்மைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, குரு பார்க்க கோடி நன்மை என்பது போல இந்த நாள் கோடி கோடி அனுகூலத்தை பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. பணம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். எடுத்த காரியத்தில் வெற்றி பிறக்கும். துரிதமாக வேலைகளை கவனிப்பீர்கள். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். தொட்ட காரியங்கள் தொடங்குங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம், உயர்ந்த பண்பினை கொண்டிருப்பீர்கள். செல்வம், செல்வாக்கு அதிகரிக்கும்.
உயர்ந்த உச்சஸ்தானத்தை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாளுக்கான அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆடை ஆபரணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஆர்வத்தை காட்டுவீர்கள். அதிலும் குடும்ப தேவைக்காக, உங்களுடைய தாயினுடைய பயன்பாட்டுக்காக வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். ஒரு சில நல்ல பலன்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். எண்ணிய காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும். மன அமைப்பு சீராக்கும். சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்குங்க. எல்லா விதமான வேலைகளையும் தெரிந்தவர்களாக நீங்கள் இருப்பதால் யாரும் உங்களிடம் ஏமாற்ற முடியாது. மற்றவர்களோடு நண்பர்களோடு கலந்து ஆலோசிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடும். வெளி இடங்களிலும் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். வாழ்க்கையின் அடுத்த கட்ட நிலை உயர்வதற்காகவே வெளியே செல்வீர்கள். பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தொழில் சம்பந்தமான விஷயங்களில் ஆதரவு கிடைக்கும். தெரியாத பணிகளை தெரிந்து கொண்டு செய்ய முற்படுவீர்கள். நல்ல சாந்தம் அமைதி குணம் கொண்டவர்கள் மகர ராசி அன்பர்கள். எதையும் பொறுமையாக செய்வீர்கள். இருந்தாலும் அதில் உங்களுக்கு பலன் அதிகம். வெற்றி வாய்ப்புகள் மென்மேலும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். பொருளாதாரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். நெருக்கடிகள் குறையல். அங்க ஆரோக்கியம் சம்பந்தமான தொடர்பான எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். உடல் உபாதைகள் தீர. இயலாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு தானங்கள் செய்யுங்கள், தர்மங்கள் செய்யுங்கள். அவர்களுக்கு செய்யக்கூடிய தர்ம காரியமானது உங்களுக்கு நல்லதை தரும். பண பிரச்சனைகள், சின்ன சின்ன சங்கடங்கள் மனதில் இருந்தாலும் அவை நீங்கிவிடும். சிக்கல்கள் விலகும் நாள். பணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கான தேடல்கள் மிகுதியாகும். தொழில் வியாபாரங்களில் அதிக கவனமாக இருப்பீர்கள். தொட்ட காரியங்கள் உங்களுக்கு துலங்குங்க. எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். தெய்வ அனுகிரகத்தை பெறுகிறீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு, கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் கூடும். தெய்வ அனுகிரகத்தை பெறுவீர்கள். ஐஸ்வர்யம் சித்திக்கும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மகாலட்சுமி கடாட்சத்தை பெறுவீர்கள். ஸ்ரீமன் நாராயணருடைய அருள் வேண்டி வழிபடுங்கள். வளர்ச்சி நோக்கி பயணிக்கக்கூடும். எடுத்த தொழில் வியாபாரங்கள் கைகூடும். வர்த்தகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். அபிவிருத்திக்குண்டான நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண நெருக்கடிகள் குறையுங்க. தீர்க்கமாக சிந்தித்து முடிவெடுப்பீர்கள். சௌபாகியம் உண்டாகும். இந்த நாள் எல்லா நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் உங்களுடைய ராசிநாதன் இந்த நாளை ஆளுகிறார். இந்த நாள் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. மாற்று கருத்துகள் எல்லாமே நீங்குங்க. தம்பதியர்களுக்குள் புரிதல் இருக்கும். நல்ல ஒற்றுமை இருக்கும். குடும்பத்தினுடைய நிலைகளை உயர்த்துவீர்கள். திடீர் வரவுகளினால் பணப்புழக்கம் மேம்படும். கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் அதிகம். இழுபறியாக நடக்காத வேலைகளை கூட நடத்தி காட்டுவீர்கள். சில நற்பணிகள் நடக்கும். சமூகத்தினுடைய கண்ணோட்டம் உங்களுக்கு புதிய விஷயங்களை புரிய வைக்கும். வாழ்க்கையினுடைய நிலையில் உயர்வதற்கான வழிவகைகள் அமையும். நற்செய்திகள் கிடைக்கும். உறவுகளுடைய வருகையின் காரணமாக நல்ல பலன்களை பெறுவீர்கள்.
வியாபாரத்திலிருந்து வந்த போட்டிகள் குறையும். சமரசமான போக்குகள் உண்டு. சமயோஜித புத்தி அதிகரிக்கும். எந்த வேலைகளை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல்கள் அதிகரிக்கலாம். மூத்த அதிகாரிகள் அலுவலகத்தில் உங்களுக்கு என்று தனி மதிப்பு மரியாதை கிடைக்கும். தனி அந்தஸ்தோடு இருப்பீர்கள். நிர்வாக திறமை பலப்படும். பேச்சுக்களினால் ஆதாயங்கள் உண்டாகும். 2ஆம் அதிபதி உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார். பேசக்கூடிய விஷயங்கள் பெரியதாகவே அமையும். கணக்கீடு சார்ந்த துறைகளில் கல்வியாளர்களாக இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் வரும். சிந்தனைகள் போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். சாதிக்கக்கூடிய திறனும் சக்தியும் வலுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க வேண்டுமானால் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் தீருங்க. குடும்ப ஒற்றுமை மேம்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவுகள் உண்டு. எதிர்பாராத யோகமும் நல்ல அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வந்து சேரும். மன நிறைவாக இருப்பீர்கள். மகிழ்ச்சிகரமான நிலைப்பாடுகள் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுங்க. சாதனைகளை அதிகரிக்கக்கூடும். சிந்தனைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் ஆகலாம். இந்த நாள் சர்வ வல்லமையுள்ள நிலையாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். குடும்பத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய சூழல் ஏற்படும். அன்பாகவும் உங்களுடைய அனுசரணையான போக்கு என்பது இந்த நாள் மிக மிக தேவை. தோற்ற பொலிவில் மாற்றங்கள் இருக்கலாம். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் கனிவாக அமைதி போக்கோடு நடப்பது நல்லது. பல வேலைகள் பார்க்க வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம். நெருக்கடிகள் உண்டாகும். பிறருடைய காரியத்தையும் நீங்களே செய்ய வேண்டும். வேலை பளு கூடுதலாக இருக்கும். சாதாரண வேலைகள் கூட மிகப்பெரிய கஷ்டமாக உணர்வீர்கள். அலைச்சல்கள் அதிகரிக்கும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு தேவையற்ற நிலையில் உங்களுடைய மன போராட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். கட்டுப்பாடு இருக்காது. சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் அமைதியாக இருப்பது நல்லது. யாரிடத்திலும் எதையும் அதிகார துஷ்பிரயோகம் செய்யாதீர்கள். அதிலும் வேலையாட்களிடத்தில் பக்குவமாக நடக்க வேண்டிய நாள். சனிக்கிழமை தினம் அவர்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுப்பது நல்லது. உண்மையாக நேர்மையானவர்களாக நடந்து கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு உணர்வை, நல்ல எண்ணத்தை கொடுக்கும். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பேரருள் கிடைக்க வேண்டுமானால் அதிகமாக உழைக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவு வேண்டும். உண்மையாக இருக்க வேண்டும். யாரையும் எந்த விஷயத்தை பற்றியும் குறை கூறாதீர்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்கள் கடைபிடித்தால் நிச்சயம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய ஆதரவு கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் கவனித்து இருங்கள். கோப்புகளை கையாள்வதில் எச்சரிக்கை வேண்டும். சில நேரம் கவனக்குறைவு இருக்கும். ஞானம் என்பது அவ்வளவாக காணப்படாது. அதிகம் தெரிந்திருந்தாலும் மறந்து போவீர்கள். உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் குறையும். விவேகம் என்பது வேண்டும். எதையும் பொறுப்போடு உணர்ந்து செய்தால் நல்லது. மிக முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். உயர்வுகள் மேம்படும் கூடிய நாளாகவே அமைகிறது. சந்திர பகவானை வழிபடுங்கள். அம்பிகை வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய ராசி அதிபதியும் நட்சத்திர அதிபதியும் வணங்குங்கள். அதுவே நல்லது. இந்த நாள் உங்களுக்கு ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரைக்கும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரைக்கும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும்.
அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும். சுப யோக நாளாக அமைந்திட சூழ்நிலைகளை கையாள்வது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன சங்கடங்கள் அதிகரிக்கும். சில பணம் விரயமாகலாம். தேவைக்கு ஏற்றாற்போல் பணத்தை கையாளுங்கள். வரவேண்டிய பணம் தாமதமாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மிக மிக பொறுமையும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் குழப்பிக் கொள்ளாதீர்கள். தேவையற்ற எண்ணங்களை பதிய வைக்காதீர்கள். இறை வழிபாடு செய்யுங்கள். ஓரளவிற்கு நன்மை பிறக்கும். இந்த நாள் நீர் மற்றும் மோர் தானம் செய்வதால் சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். இந்த நாள் நன்மைகள் பிறக்க தெய்வ வழிபாடுதலை செய்யுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் ஸ்ரீ காகபுஜண்டர் சித்தர் பெருமானே போற்றி போற்றி.